எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நிறைய பேர் மிளகா கேட்டாங்க, மிளகாத்தூள் கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்க, மிளகாத்தூள் எப்படி பக்குவமாக பண்ணுறேன்னு பாருங்க. கட்டி வச்சுக்கலாம். சரி, ஒரு கிலோ மிளகா எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். பாருங்க, மிளகாயை கொஞ்சமாக தீ வச்சு வறுக்கணும். இஞ்சி போனால் நல்லா இருக்காது. பாருங்க, நம்ம வீட்டுக்கு எப்படி செய்கிறோமே அதே மாதிரி நான் சுத்தம் பண்ணி வறுக்கிறேன். பாருங்க, மிளகாயில் ஒரு தூசுப்புள்ள கோம்பு இல்லாத எடுத்துட்டு வறுக்கிறோம். பாருங்க, சிறு மிளகாயை வாங்கி இதுதான் காரமாக வறுத்து அரைச்சோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பாருங்க, மிளகா வறுத்து விட்டேன். இப்பொழுதுக்கு அப்படியே தெரியாத வறுத்து எடுக்கணும். பாருங்க எப்படி வறுத்து விட்டேன்னு. ஒரு கிலோ மிளகாய்க்கு அரை கிலோ கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. பாருங்க, இது நாட்டு கொத்தமல்லி. இது அரைச்சா கமகம்னு வாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த கொத்தமல்லி தான் வாங்கி வறுப்போம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுக்கணும் கொத்தமல்லியை. ரொம்ப தேர்த்து விட்டுறாருங்க. பாருங்க, நான் எப்படி வறுத்து கொடுத்தாருங்க. நாங்களாம் வருஷம் 2-3 தடவை வறுத்து. பாருங்க, கொத்தமல்லி வறுத்துக்குச்சு. இப்படி பொன்னேரமாக வந்தால் இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே கிளச்சி விட்டு எடுத்து கொட்டணும். அப்படியே அடுப்பு மேலேயே இருந்தால் அடி பிடிச்சா அப்படி செவந்து போயிடும். பாருங்க, கொத்தமல்லி வறுத்துட்டேன். பாருங்க, இப்படி வறுத்து எடுத்து கொட்டணும். பாருங்க, 200 கிராம் சீரகம் வறுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு வறுக்கணும். எண்ணெய் நம்ம ஊற்றிட்டோம்னா அரைக்கக்குள்ள மிஷினில் ஒட்டிக்கும், அரைக்க மாட்டாங்க. சீரகம் இப்படி வறுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கமகமன்னு வாசம் வரும், கருவாத இருக்கணும். பாருங்க, சீரகம் வறுத்து விட்டேன். இனிமேல் வாசம் பாருங்க, கும்முன்னு வருது. கருவாத எடுத்துக்கலாம். மிளகு 200 கிராம் போட்டு வறுத்துக்கலாங்க. எண்ணெய் அதிகமாக போடக்கூடாதுங்க. சும்மா கொஞ்சம் 1 பொட்டு 4 பொட்டு விட்டு வறுத்துக்கலாம். பாருங்க, மிளகு வறுத்துட்டேன். இந்த மாதிரி கச்சமாக பார்த்து வறுத்து எடுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு 100 கிராம் போட்டு வறுத்துக்கலாம். சரி, பாருங்க, உளுத்தம்பருப்பு ஒரு பொட்டு எண்ணெய் விட்டு நல்லா பொன்னரமாக வர வரல வறுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அப்படியே கிளறிட்டே இருக்கணும். நம்ம அதிகமாக அடுப்பு இருந்தால் செவந்து போயிடும்.
லட்சணமாக வறுக்கணும் பாருங்க. பாருங்க பொன்னரமாக வந்தால் இறக்கலாம். பாருங்க உளுத்தம் பருப்பு எப்படி வறுத்துக்கிறேன் பாருங்க. கடலைப்பருப்பு 100 கிராம் போட்டு வறுத்துக்கலாம். சரி. கடலைப்பருப்பு பாருங்க இந்த மாதிரி செவக்க வறுத்துங்க கச்சதமா. பட்டையும் லவங்கமாக ஒரு 100 கிராமாக போட்டு வறுத்துக்கலாம். சரி. நல்லா வறுத்துட்டோம்னா வாசங்க மாமனு வருங்க, அப்போ இறக்கலாம். பட்டளவுங்க பாருங்க நல்லா கமகமனு வாசம் வருது. வறுத்து விட்டேன் பாருங்க எப்படி குங்குமம் வாசம் வருதுன்னு. நூறு கிராம் வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம். சரி. பொன்னரமா வர வரல வறுத்துக்கலாம். பாருங்க வெந்தயம் வறுத்து விட்டு இந்த மாதிரி வந்து இறக்கிடலாம். பாருங்க எப்படியே வறுத்துருக்கேன் பார்த்துங்க. நூறு கிராம் ஓமம் போட்டு வறுத்துக்கலாம். சரி. பாருங்க ஓமம் வறுக்கிறேன் நல்லா கமகமனு வாசம் வந்து அரைக்கலாம். ஓமம் வறுத்துட்டேன் கமகமனு வாசம் வந்துருச்சு, அரைக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை ஒரு நம்ம போட்டுக்குங்க, வறுத்துக்குங்க. இதுக்கு அடுத்தது என்ன செய்யலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.